இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஏற்றத்தாழ்வு சரியா? மனிதரை மனிதர் இழிவுபடுத்துவது சரியா? ஒருவரை ஜாதியை பெயரை சொல்லி அவமானப்படுத்துவது முறையா? ஒருவரை கொலை செய்துவிட்டு அந்த கொலைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் அரும்பாடுபட்டு இதை உருவாக்கி இருக்கிறோம், ஆனால் இது நல்ல சட்டமா கெட்ட சட்டமா என்பது அதை செயல்படுத்துகிறவர்கள் கையிலே இருக்கிறது. அந்த பெயரை சொல்லி இவர்கள் RSSல பயிற்சி எடுத்தவர்களை மட்டுமே இப்பொழுது நீதிபதிகளாக பரிந்துரைக்கிறார்கள். நம்ம எங்க போவோம்? SIR திருத்தம், உங்களுக்கு பட்டியல் வந்துருச்சா? இல்ல. படிவம் வந்ததா? இல்ல. நான் இததான் முன்னெடுக்கிறேன் அப்படின்னு. இது மனு தர்மம், இது கான்ஸ்டிடியூஷன். இப்ப பிஜேபி சொல்லுது இது வேண்டாம், இதான் வேணும், இததான் நாங்க கொண்டு வர போறோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க வீட்டுல சொன்னா வீட்டுல இருக்க குழந்தைங்க அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டாங்க. இந்த புக்கையா நீங்க போய் ரெஃபர் பண்றீங்க? கண்டிப்பா இன்னைக்கு இருக்கவங்களை விட அவங்க குழந்தைகள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, நியாயமா கேள்வி கேட்பாங்க. நீங்க மனுஸ்மிருதியை பத்தி சொன்னீங்களே உங்க ஜட்ஜ்மெண்ட்ல, அதுல இப்படி சொல்லி இருக்கே, பெண் குழந்தை வயசுக்கு வருவதற்கு முன்னால கல்யாணம் பண்ணி கொடு, ஆண் குழந்தைய பெக்கலன்னா அந்த பெண்ணை 10 ஆண்டானா ஒதுக்கி வச்சிரு, அவளுக்கு ஜீவனாம்சம் கூட கொடுக்காத அப்படிங்குது இந்த மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதியை நண்பர்களே 1999 இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 30 தீர்ப்புகள்ல பயன்படுத்தி இருக்காங்க. 30 தீர்ப்புகள்ல இதுவரைக்கும் குறித்த நேரத்திலும் குறைந்த நேரத்திலும் நம்முடைய கருத்துக்களை பதிய வைத்து செயலாற்றுவதற்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம். நண்பர்களே, உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லா நாட்டிலும் இருந்தன, இருக்கின்றன. மனிதர்களை வேறுபடுத்தி பார்ப்பதும் மனித மாண்புக்கு குறைவாக நடத்துவதும் மனிதரை மனிதர் அடிமையாக்கி அவர்களுடைய துயரத்தில் மகிழ்ச்சி அடைவதும் இந்தியாவில் மட்டும் நடக்கவில்லை, பல நாடுகளில் நடந்தன, நடந்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் அந்த நாடுகளில் நடந்தவற்றுக்கும் இந்தியாவுக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு உண்டு. நாம் இந்த நாட்டினுடைய ஜாதி கொடுமையை பற்றி பேசும் போதெல்லாம் வலதுசாரிகள், RSS ஆதரவாளர்கள் ஏதாவது ஒரு போர்வையில் உங்களோடு வாதிடுவார்கள், எங்களோடும் வாதிடுவார்கள். அவர்கள் கேட்கிற கேள்வி, இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா, வேறு நாட்டில் இல்லையா, அங்கெல்லாம் வேறுபாடு இருந்ததே என்று அவர்கள் கேட்பதை நாம் சந்திக்கிறோம். ஆனால் நண்பர்களே, ஜெர்மனியில் யூதர்களை படுகொலை செய்த நாசிகள் ஒரு கட்டத்தில் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். இன்று யூதர்கள் செய்து கொண்டிருக்கிற படுகொலைக்கு அவர்கள் எப்பொழுது மன்னிப்பு கேட்பார்கள் என்று நமக்கு தெரியாது. அமெரிக்காவில் கருப்பு தோல் கொண்ட காரணத்திற்காக மிக மிருகங்களை விட, விலங்குகளை விட மோசமாக நடத்தப்பட்ட ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள், அவர்களிடம் அமெரிக்க அரசு இறங்கி அடிமை முறை தவறு என்று ஒப்புக்கொண்டு அதை தடுப்பதற்கு சட்டம் இயற்றி இன்று அந்த நாட்டில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் அல்லது அமெரிக்க ஆப்பிரிக்கர்கள் எந்த பெயரில் அழைத்தாலும் அவர்களுடைய உரிமையை உறுதி செய்வதற்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று அவர்களுக்கு செயல் திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள், அந்த நாட்டினுடைய தொல்குடி மக்கள்,
அந்த மக்களுக்காக 2007 அல்லது 8ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலிய நாட்டினுடைய பிரதமர் பொது மன்னிப்பு கேட்டார். நாங்கள் பெரிய குற்றத்தை இழைத்து விட்டோம், இந்த நாட்டின் உரிமையாளர்களுக்கு, தொல்குடி மக்களுக்கு, அதற்காக நான் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார். இன்னும் இப்படி பல நாடுகள்ல இது நடக்கலாம். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஏற்றத்தாழ்வு சரியா? மனிதரை மனிதர் இழிவுபடுத்துவது சரியா? ஒருவரை ஜாதியை பெயரை சொல்லி அவமானப்படுத்துவது முறையா? ஒருவரை கொலை செய்துவிட்டு அந்த கொலைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, ஏனென்றால் அவர் இந்த ஜாதியிலே பிறந்தவர், ஆகவே அவரை கொலை செய்வது பெரிய பாவம் இல்லை என்ற மனப்போக்கு இருக்கிறதே, இது முறைதானா, நியாயமா என்று கேட்டால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அது 2000 ஆண்டுகளாக இருக்கிறது. இது கடவுளுடைய ஏற்பாடு. ஏற்றத்தாழ்வுகள் புனிதமானவை, அவை சாஸ்திரங்களின் பெயரால் பாதுகாக்கப்படுபவை. அதை நீங்கள் குறை சொல்ல கூடாது. அது சோசியல் ஹார்மனி. 4 வருணங்களும் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர என்று பிரிக்கப்பட்ட காலத்தில் பஞ்சமர் என்ற பிரிவே இல்லை, மனுஸ்மிருதி உட்பட. இந்த பிரிவுகள் சமூக ஒற்றுமைக்காக ஏற்படுத்தப்பட்டவை என்று ஒரு திட்டமும் ஒரு பாடத்திட்டமும் கொண்டு வரப்பட்டது மத்திய பிரதேசத்தில். பிறகு எதிர்ப்புகளின் காரணமாக அது பின்வாங்கிக் கொள்ளப்படுகிறது. நம்முடைய இந்திய நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றத்திலும் அடிக்கடி ஒரு பெரிய சட்ட அறிவாளர், அவருடைய பெயர் பல தீர்ப்புகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டத்தை உருவாக்கிய ஒருவருடைய பெயர் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் அதிகம் இடம்பெற்ற பெயர். அது யாருடைய பெயராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட சட்டத்தை இயற்றிய ஒருவருடைய பெயர். டாக்டர் அம்பேத்கர்னு சொல்றீங்க. அப்படி சொல்லணும்னு எல்லாருக்கும் ஆசைதான், ஆனால் இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றியவர் என்று அதிகமாக பயன்படுத்தப்படுகிற பெயர் மனுவினுடைய பெயர். மனுஸ்மிருதி தான் அரசியல் சாசனத்தை விட அதிகமாக பாராட்டப்படுகிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை விட மனுதான் அதிகமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் புகழப்படுகிறார். எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். இந்த நேரத்தில் இந்த கருத்தரங்கம், மாநாடு நடக்கிறது. இந்த சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு அளித்த அந்த சட்ட மாமேதை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் 26ஆம் நாள் அதை ஒப்படைத்துவிட்டு, மக்களிடம் கொடுத்துவிட்டு உரையாற்றும் போது மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்தார். அது, நாங்கள் இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு எவ்வளவு போராடினோம், எவ்வளவு காலம் செலவழித்தோம், அதெல்லாம் ஒன்று. இவ்வளவு காலம் ஆகிவிட்டதே என்றும் கேட்கிறார்கள். ஆனால் கனடாவுடைய அரசியல் சாசனம் உருவாவதற்கு 3 ஆண்டுகள் பிடித்தன. ஆஸ்திரேலியாவுடைய அரசியல் சாசனம் உருவாக 9 ஆண்டுகள் பிடித்தன. நாங்கள் அவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அமெரிக்காவின் அரசியல் அமைப்பு 4 மாதத்தில் உருவாக்கப்பட்டது. அதோடு ஒப்பிடும்போது இது கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு என்ன காரணம் என்று விளக்கினார். இவ்வளவெல்லாம் செய்து விட்டோம், ஆனா நாங்க எழுதிட்டோம், கொடுத்துட்டோம், ஆகவே இது சிறந்த அரசியலமைப்பு அப்படின்னு நான் சொல்ல முடியுமா?
டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் அரும்பாடுபட்டு இதை உருவாக்கி இருக்கிறோம், ஆனால் இது நல்ல சட்டமா கெட்ட சட்டமா என்பது அதை செயல்படுத்துகிறவர்கள் கையிலே இருக்கிறது. ஒரு அரசமைப்பு சட்டம் however bad it may be, அது மோசமானதாக கூட இருக்கலாம், ஆனால் அதை செயல்படுத்துகிறவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதை நல்ல விதமா பயன்படுத்த முடியும். ஆனால் எவ்வளவு நல்ல சட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகிறவர்கள் மோசமானவர்களாக தவறானவர்களாக இருந்தால் அந்த சட்டம் யாருக்கும் பயன்படாது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்தார்கள். எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதை நாம எப்படி புரிந்து கொள்ளுவது? சில சிக்கல்கள் இந்த சட்டத்துல வரும் தான். எந்த சட்டமும் காலத்திற்கும் அப்படியே நிற்காது. அப்பொழுது அது திருத்தப்பட வேண்டும். திருத்துவதற்கு இடம் இந்த சட்டத்தில் இருக்கிறது, அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அப்ப இந்த அரசமைப்பு சாசனம் எப்பொழுது நமக்கு எதிராக வந்தது? இதை நம்ம ஆர்டிகிள் 14 வந்தது, ஆர்டிகிள் 15 வந்திருக்கு அப்படின்னு மக்கள் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த ஆர்டிகிள் 14, 15 எதற்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்க எல்லாரும் வழக்கறிஞர்கள், செண்பகம் துரைராஜன் வழக்கு எல்லாரும் படிச்சிருக்கோம், படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். அந்த வழக்கின் மூலமாக கம்யூனல் ஜீவோ என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, ஆகவே அது செல்லாது என்று ரத்து செய்யப்பட்ட போது அதை எதிர்த்து நடந்த கிளர்ச்சி போராட்டம் எந்த இடத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சாசனம் கம்யூனல் ஜீவோவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதோ அந்த இடத்திலே கிளர்ச்சி வெடித்தது. அதன் விளைவாக அரசியல் சாசனத்தினுடைய முதல் திருத்தத்தில் இடஒதுக்கீட்டை காப்பாற்றக்கூடிய பிரிவுகள் 15, 16 இணைக்கப்பட்டன. இந்த மேடையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய படமும் தந்தை பெரியார் அவர்களுடைய படமும் இணைந்து இருப்பதற்கு காரணம், இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கியவரும் அதில் நமக்கு தேவையான திருத்தத்தை செய்தவரும் இணைந்து இங்கே இருக்கிறார்கள். இரண்டும் இதே நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நடந்தது. அப்படி நடந்த அந்த போராட்டங்களின் பயன்தான் இன்று வரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உரிமைகள். இந்த நேரத்தில் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து வந்துவிட்டது என்றால், இந்தியாவை ஆளுகிற RSS, அது பிஜேபி அல்ல, பிஜேபிங்கிறது அதனுடைய பெயர், ஆனால் அதன் தத்துவம் RSS தத்துவம். அவர்களுடைய திட்டம் என்ன என்பது 2000 ஆண்டு, நான் பல நிகழ்ச்சிகளில் இதை சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் அதை பதிய வைக்கிறேன். 2000 ஆண்டு தி ஏஷியன் ஏஜ் என்ற ஒரு ஆங்கில ஏடு RSS கான்ஸ்டிடியூஷன் என்று ஒரு கட்டுரையை வெளியிட்டது. RSS அமைப்புக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலே உருவான இந்த கான்ஸ்டிடியூஷன் தேவையில்லை. அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளுவதற்கு RSS ஒரு முழுமையான அரசமைப்பு சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறது. எப்போ? 2000 வந்த கட்டுரை. இதுவரைக்கும் அவர்கள் இதை மறுத்ததில்லை. அந்த அரசமைப்பு சட்டத்தின் படி இந்தியாவை ஆளப்போவது நாடாளுமன்றம் அல்ல, அதற்கு பெயர் குரு சபா. இப்பவே அதாங்க நடக்குது. இப்ப மோடி பேசுறாருங்கிறதை விட மோகன் பகவத் என்ன பேசுறாரோ அதுதான் சட்டம். அப்ப குரு சபா தானே இப்ப நடக்குது. இது அவர்களுடைய அரசியல் சாசனம். இரண்டாவது, அதை மக்களாட்சிக்கு ஒரு இடம் வேணுமேங்கிறதுக்காக ஜன்சபான்னு ஒண்ணு இருக்கும். இப்ப லோக்சபா ராஜ்யசபா மாதிரி ஜன்சபான்னு ஒண்ணு இருக்கும். மக்களுக்கு
ஓட்டு போட்டு விளையாடணும்ல. அவர்கள் வாக்களிப்பார்கள், தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த கொள்கை முடிவும் எடுக்க முடியாது. கொள்கை முடிவுகளை எடுக்கிற உரிமை குரு சபைக்கு மட்டும்தான் உண்டு. நீங்க வேணா திட்டம் போடலாம், நாங்க ஆஸ்பத்திரி திறக்கிறது இதெல்லாம் பண்ணலாம், சட்டத்தை கொள்கை முடிவை எடுக்க முடியாது. அதே போல மாநிலத்துக்கும் இதே இருக்கும். மிக முக்கியமாக 3 போர்படைக்கும், விமானப்படை, கப்பல் படை, இராணுவம், 3 போர்படைக்கும் ஒரே தளபதி இருப்பார். இப்ப வந்துட்டார். இப்ப 3 படைக்கும் ஒரே தளபதி தான் இருக்கிறார். இப்படியாக பிரதமர் என்பவர் பாராளுமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டாம். நிறைய பேர் கேட்பீங்கல்ல, ஏன் பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாரு, பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்துக்கு வர்றதில்லைன்னா, அவங்களுடைய அரசியல் சட்டப்படி அவர்கள் குரு சபைக்கு தான் பதில் சொல்லுவார்கள், மக்களவைக்கு பதில் சொல்ல தேவையில்லை. அதைவிட முக்கியமானது, அந்த ராணுவ பிரமுக் இருக்கார் இல்லையா, சைன்ய பிரமுக், அவர் பேர் ராணுவ தளபதி, முப்படைகளின் ஒரே தளபதி. அந்த சைன்ய பிரமுக் நினைத்தால் நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து என்று யாரை வேண்டுமானாலும் ரகசிய நடவடிக்கைக்கு உட்படுத்தலாம். முடிஞ்சு போச்சா? எங்க போவோம்? சட்டம் போடுகிற பாராளுமன்றம் அவங்க, எக்ஸிக்யூட்டிவ் அவங்க. கோர்ட்டுக்கு போய் நிற்போம். கோர்ட்ல யார் நிற்பாங்க? யார் பேரும் வேண்டாம், யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல அமைதியா நல்லா பேசிக்கிட்டே சொல்லுவாங்க. இருந்தாலுங்க ராணுவம் சொல்லிட்டா அவ்வளவுதாங்க, அவரை தூக்குல போட்டாச்சுங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீதிபதிகளாக வருகிறவர்கள் தோழர், நம்முடைய மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் மிக முக்கியமான கருத்தை சொன்னார். 5 பேராவது இருக்கணும். ஏன்னா முதலாக உச்ச நீதிமன்றத்திற்கு பட்டியல் சமூகத்தில் இருந்து சென்ற முதல் நீதிபதி வரதராஜன் அவர்கள் நம்முடைய கடலூர் மாவட்டத்திலே நீதிபதியாக இருந்தவர். தமிழ்நாட்டில் இருந்துதான் முதல் நீதிபதி தலைமை நீதிபதியானார், உச்ச நீதிமன்ற நீதிபதியானார். இது நம்முடைய வரலாறு. அவர்களுக்கு சமூக நீதியும் தெரியும். இப்போ RSS பயிற்சி எல்லா இடத்துலையும் நடக்குது. பட்டியல் சமூக மாணவர்களும் பயிற்சிக்கு அழைக்கப்படுறாங்க. RSSலயே பயிற்சி கொடுத்த ஒருவரை பட்டியல் சமூகம்ங்கிற பேர்ல கொண்டு வந்து நீதிபதி ஆக்கிட்டா முடிஞ்சு போச்சா கதை? முடிஞ்சு போச்சா? நம்முடைய பெருமைக்குரிய நீதிபதியாக பார்த்தவர்கள் அவங்க வந்து பட்டியல் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் தேவை, பிற்படுத்தப்பட்டவருக்கு பிரதிநிதித்துவம் தேவை. ஆனால் வெறும் பெயருக்காக மட்டுமல்ல. அந்த பெயரை சொல்லி இவர்கள் RSSல பயிற்சி எடுத்தவர்களை மட்டுமே இப்பொழுது நீதிபதிகளாக பரிந்துரைக்கிறார்கள். நம்ம எங்க போவோம்? SIR திருத்தம், உங்களுக்கு பட்டியல் வந்துருச்சா? இல்ல. படிவம் வந்ததா? இல்ல. என் பேர் இல்லைங்க, கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்ல யார் உட்கார்ந்து இருப்பாங்க? அவங்கதான் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உரிய ஆட்களை அவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த ஆபத்தை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வேலை நிறைய இருக்கு, கடமை நிறைய இருக்கு. இங்க 1000 பேர் கூடியிருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய செய்தி, மிகப்பெரிய செய்தி. இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்துவதற்காக நான் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தை மனதார பாராட்டுகிறேன். இதுல அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த 1000 பேர்ல 500 பேராவது வழக்குகளை நின்று வாதிடக்கூடிய திறமையாளர்களாக உருவாகணும். ஒரு வழக்கை நடத்தணும்னா யார் நமக்கு வந்து பேசுவாங்க, அவர்கிட்ட போலாமா இவர்கிட்ட போலாமா அப்படின்னு அலமோத கூடாது. ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் வழக்கு நடத்துவதற்கு தகுதியும் திறமையும் தயாராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை நாம் உருவாக்க வேண்டும்.
நீதிபதிகளாகவும் அவர்கள் உருவாக வேண்டும். அதான் நம்மளை காப்பாத்தும். இதெல்லாம் போக கடைசியாக ஒரே ஒரு செய்தி, அப்படிதான் இந்த மனுஸ்மிருதி சொல்றாங்க. இனிமே ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து சொன்னார், இந்த கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை வைத்துக் கொண்டு நான் இததான் முன்னெடுக்கிறேன் அப்படின்னு. இது வந்து மனு தர்மம், இது கான்ஸ்டிடியூஷன். இப்ப வந்து பிஜேபி சொல்லுது இது வேண்டாம், இதான் வேணும், இததான் நாங்க கொண்டு வர போறோம். அப்ப இது என்ன சொல்லுதுங்கிறத மட்டும் ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். மிக முக்கியமாக குடும்பங்கள்ல எப்படி நடக்கணும், கலப்பு ஜாதிகள்ல பிறந்த குழந்தைகள், கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள கூட இல்லைங்க, கலப்பு ஜாதிகளில் பிறந்த குழந்தைகள் நிலைமை என்ன அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. அத்தியாயம் 10 ஸ்லோகம் 50. அது அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சண்டாளர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு ஒரு ஜாதி. அட சண்டாளா அப்படின்னு திட்டம் இல்லையா, அது திட்டக்கூடாது. என்ன நம்ம வாழ்க்கையில நிறைய தப்பு வரும். குறப்பார்வன்னு சொல்லுவோம், சொல்லலாமா? என்னங்க சண்டை சத்தம் மீன் கடை மாதிரி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அது மாதிரி சண்டாளர்னு சொல்லக்கூடாது, அது ஒரு ஜாதிக்கு பேரு. அப்படி கலப்பு ஜாதியில் பிறந்தவர்கள், கையில இருக்கு புத்தகம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அத இவர்கள் அனைவரும், கலப்பு ஜாதியில சில பேர், இவர்கள் அனைவரும் நகரத்திற்கும் ஊருக்கும் வெளியில் மரத்தடி, தோப்பு, மயானத்திற்கு அருகில் உள்ள இடம், மலை, பூந்தோட்டம் இவைகளில் அனைவருக்கும் தெரியும்படி, இவர்கள் இன்ன தொழிலாளிகள் என்று தெரியும்படி அவரவர் தொழிலை செய்து கொண்டு வாழ வேண்டியது. கலப்பு திருமணத்துல பிறந்த குழந்தைகள். அதுல குறிப்பா சண்டாளனுக்கும், சண்டாளன்னா சூத்திர ஆணுக்கும் பார்ப்பன பெண்ணுக்கும் பிறந்த குழந்தைகள், சண்டாளனுக்கும் ஸ்வபாகனுக்கும் ஊருக்கு வெளியில் வீடு கொடுக்க வேண்டியது. இவர்களுக்கு உலோகத்தாலான பாத்திரங்களை கொடுக்க கூடாது. இவர்கள் தொட்ட பாத்திரங்களை தூய்மைப்படுத்தினாலும் தூய்மையாகாது. இவர்கள் நாய், கழுதை இவற்றை வளர்க்கத்தக்கவர்கள். மாடு முதலியவர்களை வைத்துக் கொண்டு பிழைக்க கூடாது. அவர்கள் பிணத்தின் துணியை அணிய வேண்டும். இதுதான் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொல்லுகிற மனுஸ்மிருதி. கலப்பு திருமணத்தில் இந்த ஜாதிகளில் பிறந்த குழந்தைகள் பிணத்தின் துணியை அணிய வேண்டும், உடைந்த சட்டியில் சோறு உண்ண வேண்டும், இரும்பு பித்தளையால் செய்யப்பட்ட அணிகலனை அணிய வேண்டும், தங்கம் போடக்கூடாது. அவர்கள் எப்போதும் தொழிலுக்காக சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். தர்ம காரியம் செய்யும் போது அவர்களை பார்க்கவும் அவர்களோடு பேசவும் கூடாது. இவர்களுக்கு நேராக அன்னம் போடக்கூடாது. நண்பர்களே, நீங்க எல்லாரும் வீடுகள்ல கேட்டிருக்கலாம், நாங்களும் கேட்டிருக்கோம். நம்ம பெரியவங்களுக்கு தெரியும் எப்படி சோறு போடுவாங்கன்னு. எப்படி தமிழிசைக்கு சங்கராச்சாரியார் எப்படி அந்த புடவையை தூக்கி போட்டாரோ அப்படிதான் எல்லாருக்கும் சோறு போடுவாங்க. தமிழிசை பிசின்னு கூப்பிட்டு இந்தாமா சாப்பிடுன்னு ஊட்ட மாட்டாங்க, நான் போனாலும் ஊட்ட மாட்டாங்க. இதுதான் எல்லாருக்கும். இது அடுத்தடுத்த படியில இருக்கிறவர் தனக்கு இப்படி நடந்தா தொடச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாம இன்னொருத்தருக்கு செய்யறார், அது பெருமைன்னு நினைக்கிறார். இவர்களுக்கு நேராக அன்னம் போடக்கூடாது. வேலையாளை விட்டு உடைந்த பாத்திரங்களில் அன்னம் போட்டு வைக்க வேண்டும். அவர்கள் நகரங்களில் ஊரிலும் இரவில் உலாவக்கூடாது. இது ஒரு சட்டம். அப்புறம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 3, 4, 5 அது பெண்களை பத்தி சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் பருவம் அடைவதற்கு முன்னால் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குதான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க வீட்டுல சொன்னா வீட்டுல இருக்க குழந்தைங்க அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டாங்க. இந்த புக்கையா நீங்க போய் ரெஃபர் பண்றீங்க? கண்டிப்பா இன்னைக்கு இருக்கவங்களை விட அவங்க குழந்தைகள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, நியாயமா கேள்வி கேட்பாங்க. நீங்க மனுஸ்மிருதியை பத்தி சொன்னீங்களே உங்க ஜட்ஜ்மெண்ட்ல, அதுல இப்படி சொல்லி இருக்கே, பெண் குழந்தை வயசுக்கு வருவதற்கு முன்னால கல்யாணம் பண்ணி கொடு
ஆண் குழந்தைய பெக்கலைன்னா அந்த பெண்ணை 10 ஆண்டானா ஒதுக்கி வச்சிரு, அவளுக்கு ஜீவனாம்சம் கூட கொடுக்காத அப்படிங்கிறது இந்த மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதியை நண்பர்களே 1999 இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 30 தீர்ப்புகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. 30 தீர்ப்புகள்ல இதுவரைக்கும் மொத்தமாகவே அரசியல் சாசனத்தை எழுதிய டாக்டர் அம்பேத்கருடைய பேரை 30 தடவை சொல்லி இருக்காங்களான்னா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மனுஸ்மிருதி 30 முறைக்கு மேலாக, நான் சொல்றது 15-20 ஆண்டு 25 ஆண்டுகள், ஆனா அதுக்கு முன்னாலேயும் இருக்கு. இப்படிப்பட்ட ஆபத்து நிலவுகிற காலகட்டத்தில் நம்முடைய கடமையை உணர்வதற்கும் சமுதாயத்தில் நாம் எதிர்கொள்ள போகிற பிரச்சனையை, அரசியல் பிரச்சனையை, ஜனநாயக உரிமைகளை, அடிப்படை உரிமைகளை காப்பதற்கும் குரல் கொடுக்கக்கூடிய இந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த சனாதனத்திற்கு எதிராக தொடங்கிய போர் தொடர வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அதற்கு ஜனநாயகத்தை நம்புகிற எல்லோரும் துணை இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.